சாதாரணமாக நாங்கள் இந்த இலங்கையினுடைய தேசிய கல்வி திட்டத்திற்குள் அடக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு சாதாரணமான தேசத்தில் சாதாரணமான மக்கள் தொகுதிக்கு அது பொருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்டு யுத்தத்தால் சீரழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற வைக்கப்பட்டு தொடர்ந்தும் ஒடுக்குமுறைக்குள் இருக்கின்ற ஒரு சமூகம் தன்னை விரைந்து மீண்டும் கட்டமைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கல்வி முறை பொருத்தமானதா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனாலும் நாங்கள் ஒரு நாட்டுக்குள் இருக்கும்போது அந்த நாட்டின் அடிப்படையான தேசிய கல்வி கொள்கையை விட்டு நாங்கள் விலக முடியாது. அத்தகைய நிலைமையில் இது பொருத்தமானதா என்று கேட்பதை விட இது எங்களுக்கு போதியதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் அந்த இலங்கையின் தேசிய கல்வி திட்டங்களுக்குள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதே வேளையில் அந்த பயணம் எங்களை நாங்கள் நினைப்பது போன்ற பாய்ச்சலுக்கு எங்களை எந்த விதத்திலும் வலுவூட்டாது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கான இது ஒரு போதாத கல்வி திட்டம் என்று தீர்மானித்து அதற்கு மேலதிகமாக வேறு என்ன வகையில் நாங்கள் எங்களுடைய மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய இணையான கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். இங்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அண்மையில் கூட ஒரு கலந்துரையாடல் நடந்தது. நாங்கள் இலங்கையின் தேசிய மட்ட அடைவு மட்டங்களை சாதனை மட்டங்களை கல்வியை மட்டுமே எடுத்து வைத்து கொண்டு அதற்கு இணையாக நாங்கள் இருந்தால் சரி என்று சொல்லி திருப்திப்பட பார்க்கின்றோம். உதாரணமாக காபோத உயர்தர பரீட்சை என்று எடுத்துக்கொண்டால் அந்த பரீட்சையில் இலங்கை சார்பாக அல்லது இலங்கையுடைய ஏனைய மாகாணங்கள் சார்பாக இவ்வளவுக்கு அடைவு சாதனை மட்டங்கள் உள்ளன என்ற அந்த வீதாசாரத்தை எடுத்து வைத்து கொண்டு அல்லது வீதத்தை எடுத்து வைத்து கொண்டு நாங்களும் கிட்டத்தட்ட அதற்கு இணையாகத்தான் இருக்கின்றோம் என்று சொல்லி பெருமைப்படுகின்றது, சுய திருப்தி அடைந்து கொள்ளுகின்றது. எங்களுக்குள் நாங்கள் மாறுதட்டி பாராட்டுகளை நடத்தி கொள்கின்ற கலாச்சாரம் தான் இப்பொழுது எங்களை ஆக்கிரமித்துள்ளது. இது சரியானதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே போன்று இலங்கையின் வேலையில் இல்லாதவர்கள் படை உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஒரு 12% என்று வைத்து கொண்டால் நாங்கள் அதே அளவுக்கு வடக்கு கிழக்கிலையும் வேலை இல்லாதோர் படை 12% இருப்பது பாவம் இல்லை அல்லது அபாயம் இல்லை அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சொல்லி நாங்கள் அமைதியாக இருக்கலாமா? அல்லது தென்னிலங்கையில் அல்ல இலங்கையின் தேசிய மட்ட அளவுகோல்களில் முதலீட்டு பெருக்க வீதம் 5% இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டு நாங்களும் அந்த 5% மட்டும் அடைந்தால் காணும் என்று சொல்லி திருப்திப்படுவது சரியாக இருக்குமா? இலங்கையில் ஒரு மாதத்தில் 10 கைத்தொழில்கள் உருவாக்கப்படுகின்றன, 1000 பேருக்கு வேலை உருவாக்கப்படுகின்றது என்ற அந்த உதாரணங்களை இந்த புள்ளி விவரங்களிலும் சரியானவை அல்ல, உதாரணங்களாக சொல்லுகின்றேன். அந்த இலக்கங்களை வைத்துக்கொண்டு அதே போன்று நாங்களும் வடகிழக்கில் 5 கைத்தொழிலை உருவாக்கினால் காணும் அல்லது 1000 பேருக்கு வேலை உருவாக்கினால் காணும் என்று நாங்கள் திருப்திப்பட்டு அமைதி கொள்ள முடியுமா?